Poppy Playtime Chapter 3. இன்னைக்கு நம்ம அது ஃபுல் கேம் பிளே வீடியோவும் போட போகிறோம். சரி வாங்க, அதுக்கு முன்னாடியே காமிக்கலாம். இப்போ வாங்க, நான் தான் இந்த கேம் பிளே வீடியோ போகிறேன். நான் உங்கள் மோனிஷ். இது உங்கள் ஹெச்எம்பி டீம் பாய்ஸ் கேமிங். சரி சாரி, பாய்ஸ் கேமிங். அது எங்கள் கிரிக்கெட் டீமின் பேர். சரி, அதெல்லாம் பயப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸு. அந்த இவன் வந்து ஆறுதல் சொல்கிறான் எல்லாருக்கிட்டையும். ஹே, எனக்கு அதை பார்த்து பயமே இல்லை. யார் அது? எனக்கும் பயமாக தான் இருக்கு. எல்லாம் பயத்தோடய உக்காந்துருக்காங்க. யார் அது? எனக்கு தூக்க வை கேட்னாப், எங்களை தூக்க வைங்க. எனக்கு தூக்கம் வைங்க. எப்படி பாட்டு பாடி தூக்கு. ப்ளீஸ் கேட்னாப் தூக்கு வை. ப்ளீஸ் கேட்னாப் தூக்கு வை. ப்ளீஸ் தூக்கு வை. ஏதோ புகைய போடுறா. புகைய போட்டு ஐயோ புகைய போட்டோன்னே எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாம் பைத்தியமாக பண்ணுறாங்க. அதான் பார்த்து தூங்கிட்டாங்க. ஆமாம், அவன் புகைய போட்டோன்னே தூங்க மாட்டாங்க. ஸ்டோரி எடிட்ஸ் டுமாரோ, டாக் டே, பிக்கி பிக்கி, தி பாபி பயர், கிராஹுட். இதான் கேட் தான் தெரியும்ல எனக்கு. இந்த பொம்மையை மட்டும் பேன் இந்த மாதிரி தான் ஒரு பொம்மை இருக்கும். இது நம்மள தூங்க வைக்கும். இது பேர் தான் இதுதான் ஸ்மைலி கேட். நீங்கள் வாங்குவீங்களா? அது சூப்பராக இருக்கும், உங்களுக்கு தூங்க வைக்கும். இது நிறைய குழந்தைங்க வாங்கியிருக்காங்க இப்போதைக்கு. ஆனால் அந்த பொம்மை அது ஏதோ ஸ்டேஞ்சாக இருக்கான். ஆனால் அவங்க தூங்கும் போது தூங்க வைக்கிறது நல்லா. தூங்கும் போது அவங்களுக்கு கெட்ட கெட்ட கணங்களாக வரும். அதனால இந்த பொம்மையை நாங்கள் பேன் பண்ணலான்னு இருக்கோம். இந்த கேட்னாப்பை இதோடு நாங்கள் முடிச்சுக்கோம். அது அந்த ஃபேக்ட்ரியை மறைச்சிட்டாங்களா? அந்த ஃபேக்ட்ரியில் அதை மறைச்சிட்டாங்களா? அந்த இதுவை பற்றி இதான் யாருக்கும் தெரியாது. அந்த இன்ஸ்டன்ஸ் இந்த கேட்னாப்பை எடுத்துறாங்க. அப்போ அந்த கேட்னாப்பை மட்டும் எடுத்துருக்காங்க. மீதி எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. புரியுதா? இந்த குட்டி குட்டி உயிரினங்களாம் இதான் கேட்னாப். இந்த கேட்னாப் தான் இதுவாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாப்பி பிளே டைம் டைட்டில் இதான்டா டைட்டில். இதான் பாப்பி பிளே டைம் டைட்டில் 3 சாப்டர் 3. ஆனால் பார்ட் 2 வந்து லாஸ்ட்டில் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் முடிச்சிருப்போம். லோடிங் ஆகிட்டு. ஆமாம், லோடிங் ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இது சொல்லணும். நாங்கள் இது வந்து ஒரே பாட்டில் முடிக்க போகிறோம். ஒரே பாட்டு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாக இல்லை 2 மணி நேரமாக ஆகும். யார் அது? யார் வந்து என்ன ரூம்டா அது? நம்ம நடந்தவங்க இருக்குமா? நம்ம மேலே இருக்கு. இவ்வளோ பெரிய காடு இருக்குது. கேட்னாப்பா இருக்குமோ? இல்லை அப்படியே என்னடா இந்த எருமை மாட கால். நம்ம ட்ரெயின் ஆக்சிடென்ட்லேருந்து எப்படி இங்கே வந்தோம்? அப்படி என்ன கால்றா இது? பரவாயில்ல, கேட்னாப் தானே இருக்கும். கேட்னாப் பார் தான் இருக்கும். ஏன்னா கால் அவ்வளோ பெருசாக இருக்காது. அது பேசுகிறா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னது ஏதோ போடுறாங்க, ஏதோ ஓட்டைக்குள்ளே போடுறாங்கன்னு நினைக்கிறேன். யார் அது? கணத்தில் கேட்னாப்டா. அதான் சொன்னேன். நம்ம நம்ம எங்கேயும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மொபைல் கேம்னால செம்ம லேக் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, மொபைலில் விளையாடுறது. ஃபைண்ட் அ வே அவுட். எங்கே இருக்கேன் நான் எனக்கே தெரியலையே. அதோ இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ லேகுலாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா ஸ்லோ மோஷனை சொல்லி பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? ஜம்ப் செம்ம லேக் ஆகுது. ஃபஸ்ட் இது மட்டும் தான் நினச்சேன். இது என்னடா? இது என்ன இடம்டா? இதுதான் வந்துட்டேன். செம்ம லேகு ஃப்ரெண்ட்ஸ், லேகு. நம்ம ஹீட்லேயே சேர்த்துக்கலாம். வா வாட் எ மிராக்கல் மேஜிக்கு. ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுடா. இது ஏதோ கை சிம்பிள் இருக்குது. அப்புறம் மேலே பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் தான் எங்கேயும் பிடிச்சி போகிற மாதிரி. அந்த சாப்பிட்டு மேலே பிடிச்சி போகும் பற்றி அதே மாதிரி தான் இதுவும்.
இப்படி ஸ்க்ரீனை கொஞ்சம் இதுல scroll பரணிக்கு தான் பண்ணிக்கலாம். திறமைசாலி. தம்பி நாங்களாம் யாரு பாய்ஸ் கேமிங் ஒரு சேனல்ரா நாங்க. சரி ரபானி நீ ட்ரை பண்ணி பாடுறா, உனக்கு அப்படியே வந்துட்டாலும். எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கவே இல்லை. ஓகே பிடிக்கவே தெரியலடா ஃபர்ஸ்ட். பிடிச்சிட்டான். 2 2 கையை பிடிக்கலாம் நீங்க எப்படா சொன்னீங்க? அது உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு கையை பார்த்து 1ல் எப்படி இருந்துச்சு, 2ல் எப்படி இருந்துச்சு? பத்தியா விட்டது அவர் காப்பாற்றணும் கத்துது. பாத்தியா பாத்தியா எனக்கு திறமைசாலி. நாங்களாம் யார் அப்பலாம் வெட்டி அப்படியே இங்கே வச்சிடுறான். எங்களுக்கு தான் தெரியும்டா. இதை வெட்டி இருக்கு அவன் தான் வேலை செய்யறான். எனக்கு ஒன்றும் புரியல. குச்சி போன இதோ இல்லை பாரு அந்த சைடில் நல்லா வரும். ஆமா இந்த சைட்லேருந்தே வரலாம். ஓகே ஓகே புரியுது. ஏன்னா பக்கத்துலேயே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே குச்சி அந்த பக்கம் கீழே போட்டு வந்துட்டேன். கீழே போயிடலாம், ஏன்னா அப்புறமேட்டுக்கு நசிங்கிட்டேன். அங்கே இருக்கடா வலி. ஒரே ட்ரையல் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் பார்க்கும் போதே எங்களுக்கு ஒரு ஹாரர் ஃபீலிங் வருது. நாங்கள் வந்து கொஞ்சம் மிஸ்டரியாக போகிற மாதிரி இருக்கு. நாங்கள் வந்து விளையாடி இருக்கோம். ஏன்னா ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு செக் பண்ணி பார்க்கணும்ல. ஏன்னா நாங்கள் வந்து ஃபுல் கேம் ப்ளே பண்ணோம்ல, அதனால என்ன செம பயமாச்சு. அப்படிதானே ஹேமந்த்? அது முதல்ல ஃபுல் கேம் ப்ளே போனால் சொல்லிட்டு போட்டோம். இப்போ கல் இது அழுவே வந்துருச்சு கைஸ். கண்ணில் இருந்து அழுவலாம் வரல, கரெக்டாக குச்சணும். அது வந்துச்சு, எனக்கு வந்துச்சுடா, உனக்கு வரலடா. நீ பார்க்கல அப்ப. அது ஒரு பிரச்சனை வந்துச்சு பாருங்க. செம கிளிச்சு. நான் கிளிச்சுலாம் நான் பார்த்ததே இல்லை. அது ஒரு பிரச்சனை வந்துச்சு பாருங்க. அது என்ன இறுதிமாடா, நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு போனீங்க, ஒரு லெவலுக்கு முடிச்சு வைக்க போங்க, அப்ப மேல கீபோர்ட் பக்கம் ஒர்க் ஆகிக்கா பார்த்துக்கோ சொன்னீங்க. ஓகேவா? உள்ள போனேன். ஓகேவா? நியூ கேம் மட்டும் காமிச்சிச்சு, கண்டினியூ காமிக்கவே இல்லை. ஏன்னா நீ நியூ கேம் ஃபர்ஸ்ட் போனாதான் கண்டினியூ காமிக்கும். நியூ கேம் கொடுத்து போறோம் பாத்தியா? செம்ம லாஸ்ட் டைம் மேல போய் இழுச்சிருப்பேன். கரெக்டான ஓரமா போய் ஒரு ஜம்ப் போட்டேன். ரியலடா. சரி அவுட் ஆயிருப்பேன். அந்த மாதிரி பண்ணேன். எப்படா இன்னொரு புது கை கிடைக்கும்? இல்ல 2 கை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு வந்து ஏதோ ஒரு பர்பிள் ஹேண்ட், அப்புறம் ரெட் ஹேண்ட். 3 கை, ப்ளூ கை, கிரீன் கை, நெக்ஸ்ட் பர்பிள் ஹேண்ட், அப்புறம் சுடுற ஹேண்ட். ஆமா மொத்தம் 4 கை. 2 கை கொடுப்பாங்க. ஆனா புதுசா 2 கை புதுசா கொடுப்பாங்க. ஆனா மொத்தமா சேர்த்து பார்த்தா 4 கை நமக்கு. இந்த கிரீன் கரெக்ட்டா உள்ளே போக முடியல. ஆனா இந்த ப்ளூ கை மட்டும் சேஞ்ச் பண்ணவே முடியாது गाइस. அது ஏன் ஷார்ட் கட் அப்படி இதுல குச்சி பாடுறா. ஷார்ட் கட் உனக்கு அவ உனக்கு மட்டும் ஈஸியர். ஏய் ஹேம டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிக்கணும்டா. நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆமா இது நிறைய இருக்கே ஆவதுக்கு. ஆயிடுச்சு. லைஃப் ஆகுறா லைஃப். ஓகே வந்தல லைஃப் போகுது. அது ப்ராப்ளம் தெரியுமா? ஆல்ரெடி தெரியும்டா. மோனி போடா டக்குனு. ஜஸ்ட் மிஸ்டேக்லாம். ஓகே இப்போ பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண போறோம். பண்ண போறோம். அங்க நான் பரணிடா. மோனி பா இங்க பர்லி பல்ல பா ஏறிக்கலாம். வா ஏறிங்க அப்படியே. இங்கேயே ஒரு டோர் இருக்கா? எங்க? வந்த வழிடா. வந்த வழி ஈஸியா. ஆமாண்டா இதாண்டா வந்த வழி. அம்மா ஒரு ஐடியா, எப்படியே அந்த கம்பிலேயே ஓரமா போய் அப்படியே போயிருக்கு. என்ன ஒரு கேவலமான ஐடியா. என் கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பா இதில் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி விளையாட்டுருந்தேன். நான் நசிங்கிட்டேன்டா. இல்லை என்னால் பார்த்துக்கிட்டேன் டக்குன்னு போயிடும்.
இந்த மாதிரி இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். எனக்கு கொஞ்சம் லேக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு குச்சிடு. இரு நான் சொல்லுவேன். குடிச்சிடு. கம்பி ஸ்டக் ஆகுதுடா. கம்பி இப்போ அப்படியே அந்த பர்பிள் அந்த இதில் குதிரா. இது எப்படா பண்றது? இந்த ஹேமந்துக்கு இது கூட வராது. வந்து இதுக்கு வராது எனக்கு. வீக்லாஸுக்கு அது வரைக்கும் போறீங்க, எனக்கு இது கூட வராதுடா. என்ன கோட்டு விடுறீங்க? நீதான் அந்த அது ஒரு வாட்டி அப்படியே ஃப்ளூக்கில் போயிட்ட. கொஞ்சம் நல்லா மேலே போட்டோம். கொஞ்சம் நல்லா மேலே போகணும். இருக்கு தம்பி இது நல்லா மேலே போகுது பாரு. குச்சி போயிடும். வந்துட்டான்டா ஹேமந்த். எப்படியோ பாய் ஃப்ரெண்ட் வந்துருப்போம். இப்போ எந்த சைட்லடா போகணும்? அங்க ஒரு வாட்டர் இருக்கு தெரியலடா. கண்டு தேர்த்து அதுலேயே போகணுமான்னு பார்க்குறேன். அப்பா முடியல. உட்கார உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, எதுக்குடா மாறிக்கிற? எல்லாம் தெரியும் தானே. ஏய் எனக்கு எல்லாம் தெரியும்டா. இது தெரியும்டா. அப்புறம் போலாம். அங்க ஒரு டோர் இருக்கு பாரு. இருடா, இந்த சைடில் தானே போகணும். அந்த டோருக்கு குதி ஐயா ஓட்டல போட்டு இருக்காண்டா. எங்கடா போறோம்? இப்படி மேலே ஏறி போகலாம். அந்த வழி தானே வந்து. சாரி இப்போ குப்பை தொட்டி லாரி. அந்த பக்கம் காமெடி பண்ற நேரம் கிடையாது. போய் பாரு இதெல்லாம். இந்த பக்கம் எதுக்குடா வரப்ப? அந்த பக்கம் தானே டோர் இருக்கு. அது எனக்கு தெரியும் நினச்சோ. எனக்கு கண்ணு தெரியும். அதனால தெரியும்ல. அப்புறம் போவது தானே இருக்கு. அங்க போறேன். நீ தானே வர சொன்ன. அந்த பக்கம் போகணும். அங்க அங்க ரெண்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. கூல் வந்து போச்சு. அங்கே வழி ஓப்பன் இருந்துச்சு. அதான் போச்சு. அம்மையா புய்யா பேசி அந்த வாட்டிலடா தெரியுதா? இப்போ வாட்டில தான் போகலான்னு சொன்னேன். இல்லடா. ஐயோ இது வச்சு தாங்க முடியலடா. அதான் ஓப்பன் ஆயிடுச்சு. போய் டோர் ஓப்பன் பண்ணிருக்கு. அவங்க போய் சுத்தி இது வந்து தான் டோர் ஓப்பன் பண்ணுறா. எனக்கு கொஞ்சம் அப்பாடி இப்போ தானே கிளிச்சு நல்லா போயிருக்குடா. எனக்கு அந்த கேம் விளாடுறப்ப நீங்க ரெண்டு பேர் மட்டும் விளாடுங்களா? ஜாலியாக போட்டுருக்கு. நாங்கள் கஷ்டம். இப்போ நான் விளாடுறேன். குடுங்கடா. ரெண்டு பேரும் குசு பேசுறதுக்காக அவ்வளோதான்டா ஹேமந்த். சரி சோன் பேப்பர் போடுங்க. ஹேமந்த் நீ தானே போன வாட்டி விளாடுன. சரிதான் நீயே விளாடு. அவுட் ஆயிட்டேன்னா அவ்வளோதான். எனக்கு தெரியாது. இருவாங்க ஃபஸ்ட்டு போயிட்டோம். இப்போ தாண்டா வந்துச்சு. இல்லைடா எப்படி இருந்தாலும் அப்படி போனாலும் டக்குன்னு போயிடும்ல. எவ்வளோ லேட்டாக போயிடுங்களா? செம்ம லேட்டு. இது கேம் செய்ய அப்பாடி போய் கீழே போய் வந்து நான் கரெக்டாக ஒரே இடத்துல இங்கே ஜம்ப் பண்ண முடியுமா? ஜம்பே இந்த செம்மல அதெல்லாம் அவுட்டு. ஏன்னா பத்தி அவ்வளோதான் லேக் அவுட்டு. பாப்போமா? அவுட்டு அவுட்டு கிளம்பு. வெள்ளாடு தெரியல சொல்லு உனக்கு. இங்க பாருங்க 2 பேர் நாய் தெரு நாய் மாதிரி சண்டை போட்டுருக்காங்க. பர்னி அவுட் ஆனவங்க அப்படியே நல்லா அதோடய கட் பண்ணிடலாம். இப்போ வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் விடுவேன். அது எப்படி லேக் ஆகுது? லேக் ஆகுதுன்னா இப்போ நான் எப்படி வந்தேன் இங்க வேறமே வந்தேன். அந்த பக்கம் குதிக்காது அப்படியே போயிடு. குதிக்கிறோம். குதிச்சு தான் போவோம். குதிச்சு தான் போவோம். அது வரைக்கும் ஜம்ப் பண்ண முடியும். ஒருத்தன் பண்ணானே அது லேக் ஆகாம இருக்கும். ஏன்னா மோடு போட்டிருப்பான் இல்லையே. சூப்பரா அந்த சைடில் தானே அது இருக்கு.
கேட்னா கால் கேட்டாப் கால் வாலு கால் தானே வால் வந்துச்சு பிடிச்சிருந்தா அப்படியே கீழே வந்துடுவான் அவ்வளோதான் உக்காந்துட்டான் என்ன போ எப்படி போடுறது அது போ ஓ அது போதா சூப்பர் எனக்கு ஒரு ஹோல் இருக்கு பாரு இதுக்கு குடிச்சிட்டு ஒரு ஹோல் இருக்கு பாரு செட் பண்ணி போ தேங்க்ஸ் ஓகே இப்போ எப்படி போகணுன்னா கீழே தான் போகணும் வேறு வழி இல்லை கீழே போயிட்டு இருக்கோம் மேலே எப்படா போவோம் இதோடைய பார்ட் 4 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே கஷ்டம்னு அது ரொம்ப லேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சாப்டர் 4 நான் அது அது வந்து லேக் ஆக சாப்டர் 4 நான் வர மத்த மூணு சொல்ல மாட்டான் சாப்டர் 1க்கு அப்புறம் லாஸ்டா சாப்டர் 4 அப்புறமா விளையாடுவாங்க பர்னிஷ் தான் சாப்டர் 4 விளையாட போறோம் சாப்டர் 5 வந்து நான் விளையாட போறேன் சாப்டர் 6 இவன் விளையாட போறான் சாப்டர் 7 நீனா சாப்டர் 7ல யார் எனக்கு ஒரு க்ளூ இருக்கு அந்த அகியூகி Black கலர்ல யாரோ இருக்காங்களா சாப்டர் 7லயா ஆமா அப்படினா நான் கேள்விப்பட்டேன் அது நீ தான் விளையாட போற சாப்டர் 7 அப்ப சாப்டர் 8ல க்ளூ இருக்காரா தெரியலையே என்னடா கை வர மாட்டேங்குது சாப்டர் 9 வந்து நீ சாப்டர் எனக்கு டவுட் சாப்டர் 10 நீ தான் லாஸ்டா விளையாட போற சாப்டர் 10 நான் விளையாட போறேன் பேக் ஐயோ சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 சாப்டர் 4 சாப்டர் 5 சாப்டர் 6 சாப்டர் 7 சாப்டர் 8 சாப்டர் 9 சாப்டர் 10 ஐயோ அப்புறம் இப்ப நான் எப்படா சொல்ல முடியும் ஏன்டா இப்படி பண்றீங்க டேய் கிட்ட போய் போடுறா கிட்ட போகாம கூட போடலாம்டா place the battery here எங்க பா இது அந்த ரூம் இது என்ன இழந்ததுடா இந்த இங்க கேட் இது இங்க இருந்தா அந்த டோர் போய் கேட்ட கீழ போட்டுச்சு திரும்பி நம்ம மாலையே வந்திருக்கோம் கேட்னாப் எனக்கு இது கேட்னாப் பாட்டு பாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்னாப் do you want என்ன வாய்ஸ் இது கேட்னாப் பை இல்ல பரமேஸ்வரன் அசிங்கப்படுத்துதான் அது மேல புடி அதே அங்க பிடிச்சுக்கிறா கத்துது கை வை ஏ கை வைக்கலன்னா அப்படியே பிச்சு நீங்க கை வச்சா ஆகும் பேட்டரி அப்படியே எடுத்துட்டு போயிடலாமாடா ஹெல்மெட் வேற யூஸ் ஆகும் ஆமா ஒரு பேட்டரி மட்டும் எடுத்துக்கோ ஒரு பேட்டரி தான் எனக்கவே முடியும் ஒரு பேட்டரி எடுத்துக்கோ எடுத்து பாரு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கை மட்டும் பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கிட்டேன் எடுக்கவே முடியாதுடா வேற பேட்டரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா எடுக்க முடியாது இந்த ஏன் பேட்டரி எடுத்தாலும் அது டக்குன்னு போக முடியும் ஆனால் அவ்வளோ டக்குல போக முடியும் ஃபோன் அடிக்குது அது அங்கே ஃபோன் அடிக்குது அவன் அட்டன் பண்ணணும் இங்கே தான் எலக்ட்ரிக் வச்சுருக்காங்க த ஹேண்ட் இஸ் சார்ஜ் ஆமாம் 2 செகண்ட் தான் இருக்கும் ஆமாம் போன வாட்டியே சொல்லி ஓடிரு அப்போ அங்கே இருக்க ஃபோன் போய் பேசு கண்ணு தெரியும்டா பேசு சொல்லிட்டேன் பேசு ஆஹா கேட்கல அப்படியே கிளம்பி போயிடு நான் சாவு ஏதோ பேட்டரி கொடுக்குது ஆமாண்டா இங்கே உங்கள் பேட்டரி போகிறோம் அங்கிட்டு பேட்டரி ஏதோ குட்டியாண்டு வந்துடா என்ன குட்டியாண்டு வந்துச்சு அது பெருசா வந்துருச்சு இப்ப இதுதான் மேஜிக் வெல்கம் டு மேஜிக் கரிகாலன் மேஜிக் ஷோ இந்த திரும்பி யூஸ் ஆக மாட்டாது கேவரா அப்படியே அங்கேயே போட்டு போரு போ கிளம்பு காட்டு வரட்டு கிளம்பு நம்ம எங்க வந்திருக்கோம் சாப்டர் 2ல ட்ரெயின் நின்னுச்சு அந்த ட்ரெயின் தான் சொல்றாங்க நான் பாப்பி ஃப்ரெண்ட் தான் நான் மிஷினா யார் அவங்க பீப்புள்ஸ்லாம் இருக்காங்களாடா இந்த கேமில் கேட்னாப் அதோட குட்டியாக அந்த ஸ்மைலி கிட்டஸ் ஒன்று பார்த்தோம்ல டாக் அந்த பிகி அந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக இருந்தாங்களே அது ஒரு சர்ச்சில் இருக்கான் அந்த பக்கம் பிளே கேர் கூப்பிடா சொல்லுது இந்த மேலே ஏதோ கை பிடிக்கிற மாதிரி இருக்கான்னு பாரு மேலே கை பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இவருக்கும் பாடுறா
சேவிங் ஆகுதுடா கேமு. ஆமா அந்த செக் பாயிண்ட்க்கு சேவிங் ஆகுது. கண்டினியூ. ஓஹோ நான் ஹை செக்யூரிட்டி ரூம். ஏன்னா அங்கே கடைசியாக சேவ் ஆனது அந்த பிடிச்சோம் பத்தியா அந்த அவனுக்கு ஒரு கிளிச்சாக சொல்லிட்டு நான் ரெடிதான் சொல்லிட்டு டான்ஸ் ஆடினீங்க பார்த்தீங்களா, டான்ஸும் நெக்ஸ்ட் அச்சினிங்க பார்த்தியா, நான் ரெடி தானே அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணி ஆச்சு. கரெக்ட் தானேடா? ஓகே அதுதான் இதை சுற்றிட்டு போகலாம் வாங்க. பசல்டா. ஆமாம் வேறு வழி என்ன? கரண்ட் வந்துருச்சா? கரண்ட் எரியல. எங்கே வைக்கணும்? அம்சம் கொடு அங்கே கை கொடு. அதுக்கு இல்லை அங்கே கை கொடுறா. இது வேற மாதிரி பண்ணுறா. புரியுது. இப்படி சுட்டு இப்படி போகும். நீ அப்படி சுட்டு சுத்திரமா இருக்கு. அங்க வை. ஓகேடா. இப்போ கை எடுத்துடுறா. கை எடுத்துட்டு ஏன்டா அந்த கை எடுத்த? இந்த கை இருக்கும் தானேடா. எந்த கை வேணும்? ஓகே கிரீன் கை ப்ளூ கை இருக்குதுடா. ப்ளூ கை கூட எடுத்து பண்ணலாம்க்கா. அவருக்கு திரும்பி பண்ணணும்ல. அதுக்கு ஈஸியாக பண்ணிடலாம்ல. ஒரு என்னடா நீ யாரும் என்ன பண்ண? சாப்டர் 2ல பசில் இருக்காதே. சாப்டர் 3ல நியூ அப்டேட் மாதிரி கொடுத்துருக்காங்களாடா? ஐயா கை மூடிச்சுடா. இல்ல மூடிச்சுடா. ஓபன் பண்ணலாம். இந்த கேமே கொஞ்சம் கிளிச் ஆகுதுடா. காலு போச்சு. அங்கேயே விட்டுது. அவ்வளோ வழி. இப்போ ஏதோ இங்கே க்ரீன் கலரில் இருக்கு. ஆமாம் ஃபஸ்ட்டு போக முடியலையா? நம்ம தான் போகவே இல்லையா? சரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கழிச்சு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெயின் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சரி ஓகேடா. இல்லை போ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கழிச்சு நான் உங்களை மீட் பண்ணுறோம். நானே ஆஃப் பண்ணுறேன். கமெண்ட் இது லோடிங் ஆகுது. இங்கே வா. எக்கடா போச்சு? என்னடா பண்ணோம்? பாட்டு இருந்தேன். பாட்டு பாடவா பாட்டு கேட்கவா நீ ரெண்டு பண்ணவா கடந்து செல்லவா சொல்லிட்டு வந்துச்சு. எங்க வந்துச்சு? வெற்றி தோல்வி கதவுலே அஜித்த. When you look around at the world today, what one thing do you think it needs more? I asked around once. Money. We never have enough. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெயினில் போடுறது எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் போனோம், நைட் வந்துட்டோம். இந்த பாருங்க ஃபோன் கால் அடிக்குது. ஹோலி தான் ஹோலி தானே ஃபோன் பண்ணுவோம். அட்டன் பண்ணுறா. அட்டென்ட் பண்ணா அவளே அட்டன் பண்ணுண்டா. இவன் அட்டென்ட் பண்ணண்டா. நம்மக்கிட்ட இவன்கிட்ட இவன் மூஞ்சி ஏன்டா காமிக்க மாட்டேங்கிறாங்க? ஏதோ கூல் பிளேஸா? இது பேர் கூல் பிளேஸு. அப்போ நான் கூலாக இருப்பேன். கூலிங் க்ரூஸ். இது ஏதோ ஸ்டார். இங்கே ஏதோ ஸ்டார் கேஸ் இருக்கு. அவங்க போ சொல்கிறாங்க. ப்ளே கேர் ஏதோ சொல்கிறாளா? தண்ணி சொட்டிட்டு இருக்கு. மெக்கானிசம் நிறைய வச்சுருக்காங்க. கோ அண்டர் த ஸ்டாச்சு. நான் இருக்குமே ஸ்டாச்சு கீழே தாண்டா இருக்கேன்.
இது அவங்க இருக்கும் பாரு, அதுக்குள்ளே ஒரு சாவி வரும் பாரு. சாவி ஏதோ சாவி போடுறேன்னு சொல்லியிருந்தா ஏதோ ஆஹா கேஸ் இன்னும் எதுவுமே தெரியல. வந்திருக்குங்க ஏதோ எட்ரா இவகிட்ட அப்புறம் எல்லா சாவியும் இருக்கு இல்லையே. கிராஸ் ப்ரொடெக்ஷன் ரூமுக்குள்ள போக சொல்றாங்க. அது எங்கே இருக்குது? அது எங்க இருக்குன்னு தெரியல. தெரியும் எனக்கு. Now the question you're probably asking yourself is, where does it go? Well, head back out, and you should find a door just... திரும்ப வந்த வழிக்கு அப்படியே எடுத்து போக சொல்றாங்க. அங்க பக்கத்துலயே ஏதோ ஒன்று இருக்கா. அது எனக்கு தெரியும், அந்த ப்ளூ கலரில் ஏதோ இருந்துச்சு. அதான் இருக்கு, ஏன்னா நம்ம வரத பக்கத்துலேயே அதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இருக்க ரூம் பக்கத்துல தான் இருக்கும். அது ஒரு ப்ளூ கலர் தான். இங்க இங்க இந்த சைடு தான் பக்கத்துல இது இருக்கும். ப்ளூ கலரு. ப்ளூ கலர் ஸ்டார் கேஸ்ல தான் போகணும் நினைக்கிறேன். ஆனால் இந்த இடம் ப்ளே ஹவுஸ் நிறைய இருக்குடா. இதுக்கெல்லாம் எப்போ சாவி கொடுப்பான்னு தெரியலையே. அவனே செம்ம பெரிய கேம் பிளேன்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா இன்னும் நிறைய இருக்கும். இப்போ கேஸ் ப்ரொடெக்ஷன் ரூம் இங்கே தான் இருக்குது. ஏன்னா இதான் பக்கத்தில் ரூமு. இப்போ எப்படி தெரியாமல் வச்சுருக்காங்கண்ணே. அதுதான் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் இந்த ப்ரொடெக்ஷன் ரூமில் ஓகே வந்தாச்சு. சேவிங் ஆகிட்டு சேவிங் ஆகுது. நான் வேறு வழி. இப்போ பாரு 20 ரூபா ஆகும் சொன்னல. ஏன்டா அது லோடிங் ஆகிட்டு இருக்கு? இது வந்து அப்படியே அந்த இவ்வளோ கொள்கிற வரைக்கும் கொண்டு போய் டாப் பண்ணிக்கலாம். என்னது இருக்கும் மிஸ்டர் டிலேட்டா. ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவ்வளோ நாள் லோட் ஆகுதா? வந்துருச்சு. எந்த சைடில் தான் வரணும் ஆச்சு. இதானே? ஆமாம் ஏ சைடு தான். என்னடா இவ்வளோ கிளிக்ஸ்லாம் ஆகும். அங்கே ஒரு டோர் இருக்கு. எஸ் தேர் இஸ் அ டோர். எப்படா பொண்ணு கை கொடுப்பாங்கன்னு எனக்கு ஆவலாக இருக்கு. அந்த கைங்கெல்லாம் அவ்வளோதான்டா. இதுதான் இதான் ஜோன்டா. இது வந்து இப்போ வந்து இங்கே வரைக்கும் வர வைக்கணும். அதை சொல்லு. அது பேர் ரெட் ஸ்மோக்கா. இதெல்லாம் குத்துக்கணும் ஜம்பிங். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ இதுக்கிட்ட ஆட் பண்ணணும். நோ பவர்ரா தெரியாதா? இது ஆஃப்லைனில் இருக்கிற ஆன்லைனுக்கு மாட்டணும்னா இப்போ நம்ம அங்கே பசலுக்கு அப்புறம் கரண்ட் ஆட் பண்ணால் சரி நெட்டு கொடுத்தா இதுவும் புதுசுரா. இப்போ பேட்ரி கேட்கணும். அது வந்து பேட்ரி எங்கே இருக்கு? இப்போ அங்கே அங்கே கேட்குறாங்க. அதான் நானும் சொன்னேன் நான் புது வழின்னு. எங்கடா அங்கே ஒரு இது அங்கே கேட்டாங்க அந்த சைடில். அப்போ அந்த சைடு அப்புறம் இருக்கும். அந்த சைடில் ஈஸியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் இங்கே ஒரு டோர் ஓப்பன். அதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். உள்ளே போடா ஃபஸ்ட்டு. இது ஐயோ கை வேற எங்கேயோ போய் மாட்டிச்சு. இதெல்லாம் இரு கிளிச்சுனா கிளிச்சு செம கிளிச்சு. அங்கிட்டு இங்கே இருக்குடா பேட்ரி. இந்த ரூம் போகும்போது தான் பேர். அப்படி இன்னொரு பேட்டரி கண்டுபிடிச்சிருமா? ஃபஸ்ட்டு ஒரே கையில் 2 பேட்டரி தூக்க முடியாது. தூக்க முடியுமே. கை வலி. இந்த கை அவன் கை வலிக்கும். அப்போ செம ரியல் லைஃப்பா. குட்டி பேட்டரி அதான் அங்கே தான் போடணும். ஆமாம் குட்டி பேட்டரி. ஆனால் ப்ளூ கலரில் இருக்கு பார்த்தியா அது? அது பழைய பச்சை கலரில் வச்சுருந்தா பச்சை கலரு, ப்ளூ கலரில் வச்சுருந்தா இல்லைப்பா அது பழைய கிராஃபிக்ஸு. இது புது புது என்னடா ஒழுங்கா மூவ் பண்ணல நடுவில் வச்சு பண்ணு. தம்பி என்னப்பா பண்ணுறாங்க? இது மாதிரி எப்படி பண்ணல? எனக்கு ஏதோ பிங்க் கை கேட்குறாங்கடா. பிங்க் கலர் கை. அங்கே பிங்க் கலர் கை கேட்குறாங்க. இப்போ ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ன கையா கை மாடி இருக்கிற இருப்பா சும்மா. இப்போ அங்கே ஒரு பிங்க் கலர் கை கேட்டாங்க. இதுதான் அந்த பிங்க் பர்பிள் தான். ஓ பர்பிள். அப்புறம் அங்கே ஒரு பர்பிள் கை கேட்டாங்க. இதோ பாரு. ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸ்கேன் பண்ணாங்க இது ஜம்ப் ஆகும். உங்களுக்கு பவர் தெரியும். இது ஒரு பவர்.
வா கரெக்டாக போயிட்டீங்க இப்படி. இப்போ இது என்னடா அந்த சைடில் போ, இந்த சைடில் போட்டுட்டு. ஆஹா, இந்த சைடு பிளாக் கண்ணு தெரியாதா? அந்த சைடு போனோம். தப்பான வழிக்கெல்லாம் வந்துருக்கு நான் நினைக்கிறேன். இல்லை கரெக்டான வழி. இப்போ கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, அங்கே ஜம்ப் பண்ணிட்டா அவங்க தோணுது. நீ எல்லாத்தையும் நான் பண்ணுமா? இது பரணிக்கு வரும். அதாவது சொன்னோம்ல பரணிக்கு தான் வரும். எல்லாமே கொஞ்சம் பரணிக்கு தானே வரும். விடு விடு எல்லாமே இதுதான் பரணிக்கு வரும். வா வாட் மேஜிக்கல் மேஜிக்கல் ட்ரிக். கோகனட் பண்ணியா? வாட் இஸ் தி மேஜிக்? இதையும் நீ இப்போ தண்ணி ஊத்துரு. ஆமா இதே நீயே தாண்டி ஊத்துறே. வா வாட் மிராக்கல் மேஜிக்கல். ஜஸ்ட் மிஸ்ல வந்துக்கா சார். சரி, அங்கே எதுவும் இருக்கு போடுறா. அது எனக்கு ஒரு புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் அது கீழே கீழே அதை ஃபஸ்ட்டு இழுத்துட்டு வா. நான் போக மாட்டேது. சரி, இது இப்போ எப்படி கீழே கொண்டு வருது? மேலே கீழே ஒன்று இருக்கா? புடுறா. ஓகே புரிச்சாச்சு, கீழே இறக்கியாச்சு. அவ்வளோ தூரம் போகமாடா. ஒரு ஐடியா எப்படி போயிட்டு. ஓ இப்படி போறியா? சூப்பர் சூப்பர். ஓ இப்படி இருக்கு பர்பிள் வச்சு குடிச்சு. புரியுதா? ஓகே ஓகே. அவ்வளோ தூரத்துக்கு போக முடியாதுல்ல. சாத்தாடா. ஆ இதுக்கு மேலே தேவை கிடையாது நினச்சிட்டீங்க. இன்னும் தேவை. ஏன் இந்த கேட்டை தாண்டி போவேன். நான் அங்கதான் நினச்சது. ஐயோ போயிடு மனத்தை காப்பாத்து. எப்படா பண்ண எல்லாத்தையும் ஒரே ட்ரையல் பிடிக்கிற? அது அப்படிதான் பண்ணி. ஆனால் ஃபர்ஸ்ட் அவ்வளோதான். இப்போ வச்சாங்க அதான் ஃபர்ஸ்ட் பசில் இப்போ கொடுத்துறாங்க. குர்ரா நான் இந்த பசு மட்டும் நான் முடிச்சுக்கிறேன்னு. எல்லா பசங்களும் நான் தான் முடிப்பேன். சும்மா சொன்னேன்டா. நெக்ஸ்ட் பசு மட்டும் நீ பண்ணு. என்ன பண்ணி இப்படிலாம் அசிங்கமாக பண்ணுறேன்? என்னடா நான் ஜம்ப் பண்ணுறேன். இதான் உனக்கு ஜம் மோனோஷோர் கேமு. அதான் பாதி நேரம் தான் விளையாண்டுருக்கான். ஓகே புஞ்சிச்சு இந்த சைடு இதை பண்ணோம் ஃபஸ்ட்டு. அந்த சைடா கரெக்டாக இருக்கான்னு பாரு எல்லாமே. ஃபஸ்ட்டு பர்பிள் கை அங்கே மேலே வை. பர்பிள் கை அங்கே வைடா. கையை கூட வைக்க தெரியாது. போக மாட்டேதுடா பாடுறா. நான் பண்ண வச்சுட்டேனா எப்படிடா ரொட்டேட் பண்ண சொல்லுது. ஓகே எடுத்துரு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பர்பிள் ஹேண்ட் எடுத்துட்டு இந்த பக்கம். இப்போ இது வந்து இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணணும். இந்த பக்கம் எதுடா? ஓ இது ரொம்ப ஸ்கிரிப்ட் பண்ணு. ஓகேவா? இப்போ பர்பிள் ஹேண்ட் எடு. இப்போ எது வைக்கணும்? இங்கே வைக்கணும் ஃபஸ்ட்டு. இங்கே வைக்கணும். அங்கே வை இங்கே வை. இங்கே வச்சு ஓப்பன் ஆகுதா? இப்போ வந்து திரும்பி அதுக்குள்ளே கை வைக்கணும். நான் கீழே இல்லை. இப்போ இதான் ஓப்பன் ஆகும் நான் நினைக்கிறேன். இல்லைடா